வணக்கம். போட்ட எஃபர்ட் எல்லாம் போயிருச்சு. எந்த அளவுக்கு நான் பிளான் போட்டிருந்தேன், எதை வச்சு நான் கரூருக்கு போனேன், அது எல்லாத்தையும் இப்படி சுக்குநூறா உடைச்சிட்டாங்களே அப்படின்னு புலம்பின்னு இருக்கிறாராம் விஜய் அவர்கள். உண்மையிலேயே என்ன நடந்தது, ஏன் கரூருக்கு போனாரு அப்படின்னு இப்பவும் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா போனது என்னவோ, அங்க நன்றி சொல்ல போறேன், மக்களை சந்திக்க போறேன், பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. இடைத்தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க விஜய் அவர்கள் அங்க போய் சென்றிருக்கிறார் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவில இருந்து தாவேக்காவில இணைஞ்சாருங்க. அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, அதனால அங்க பை எலெக்ஷன் வரும். அந்த பை எலெக்ஷன்ல எம்.ஆர். விஜயபாஸ்கரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் விஜய் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அந்த கனவை சுக்குநூறா உடைச்சிருக்கு உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லணும். உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 5 தொகுதிக்கு இடைத்தேர்தலே கிடையாது, தடை பண்றேன், அந்த 5 தொகுதியில இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஒன்னு விராலிமலை, இன்னொன்னு கரூர், இன்னொன்னு பெருந்துறை, இன்னொன்னு அம்பாசமுத்திரம், அப்புறம் திருச்சி கிழக்கு. இந்த 5 தொகுதியிலும் இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்னு அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த 5 தொகுதியிலையும் ஆல்ரெடி தேர்தல் வழக்கு இருக்கு. ஏன்னா அங்க சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் இந்த வெற்றி செல்லாது, அது ஜெயிச்சாங்கல்ல, அவங்க வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல ஆல்ரெடி வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த 5 தொகுதியில ஜெயிச்ச வேட்பாளர்களை சந்தேகம் இருக்குது ஐயா, அதனால இதை தீர விசாரிக்கணும், இது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படணும் அப்படின்னு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுக்குள்ளாகவே இங்க அதிமுகவில் இருந்த 6 பேர் என்ன பண்ணாங்க, அதிரடியா அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா பெருந்துறை எம்எல்ஏ, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ, அதே போல நம்ம விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ, இந்த 4 பேரும், அதாவது ஜெயக்குமார், இசைக்கு சுப்பையா, சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இந்த 4 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே அலேக்கா என்ன பண்ணிருக்கிறாங்க, தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்திச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி இவங்க அதிமுக எம்எல்ஏ தானே, ஏன் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போனோம், அப்ப இங்க ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம இந்த 5 தொகுதியிலையும் இவங்க ஜெயிச்சதுக்கு சந்தேகம் இருக்குது, அதனால இதை வழக்க மறுசீலனை பண்ணணும், மறுவாக்கு எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 தொகுதியில இருக்கிற வேட்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போட்டியிட்ட வேட்பாளர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. இடையில இது மாதிரி இடைத்தேர்தல் நடத்தினீங்கன்னா, அங்க இடைத்தேர்தல் நடந்து அங்க ஜெயிச்சு வேற வேட்பாளர்கள் ஜெயிச்சானா அது இன்னும் சிக்கல் ஆயிரும், அதனால இந்த 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தவே கூடாது அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டது. இதனால முதலமைச்சர் தரப்பில் இருந்தும் அரசு தரப்பில் இருந்தும் வாதாடினாங்க. ஆனா அவங்க சரிபட வாதாடல, அவங்க பாயிண்ட புடிச்சு பேசல, அவங்க பாயிண்ட புடிச்சு எதிர்த்தரப்பினருக்கு வாதிடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கப்பட்டது. சோ எல்லா வாதத்தையும் கேட்ட நீதிபதி ஐயா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, 5 தொகுதிக்கு இப்போதைக்கு தேர்தல் நடத்த கூடாது, ஏன்னா தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கிறார். சோ இதனால கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு இந்த 5 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் கிடையாது. என்னதான் சட்டமன்றத்துல சட்டப்பேரவை தலைவர் இந்த 7 தொகுதியை காலியா இருக்கு, இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இவர் ஒரு கடிதம் கொடுத்தாலும் உயர்நீதிமன்றம் இங்க திட்டவட்டமா சொல்லியிருக்கு, இந்த 5 தொகுதிக்கும் தேர்தல் இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்னு. சோ இதனால ரொம்ப ஆசாசியா இருந்தாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் தொகுதிக்கு விஜய் அவர்களே பிரச்சாரம் செஞ்சுட்டாரு, நம்ம கன்ஃபார்மா எம்எல்ஏ, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு ஒரு நினைப்புல இருந்தாரா எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆனா அந்த நினைப்புல மண்ணவாரி போட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இடைத்தேர்தல் கிடையாது, இதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவே கிடையாது, அந்த தொகுதி எம்டியா இருக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு போய் சேர வேண்டியது எதுவுமே சேராது, ஏன்னா எம்எல்ஏ கிடையாது. ஒருவேளை அதிமுக எம்எல்ஏவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவருக்கு பொறி தட்டி இருக்குதுங்க. ஏன்னா இப்ப வேதனைப்படுறாராம். அவரு மட்டும் இல்ல, சி விஜயபாஸ்கர் அவர்களும் தான். ஏன்னா இங்க இவங்களுக்கு ஜனங்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க, இரட்டை இலை சின்னத்துல நிக்க வச்சு உங்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தாங்க. ஆனா
நீங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு பதவிக்காகவும் பதவியின் சுகத்துக்காகவும் நாங்க ஆளுங்கட்சியில தான் இருப்போம், எங்களை வளர்த்தெடுத்த அதிமுக தேவையில்ல, எங்களுக்கு அடையாளம் காட்டின எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதாவோ எங்களுக்கு தேவை கிடையாது, புதுசா வந்த விஜய் போதும் அப்படின்னு ஓடினீங்களா? இன்னைக்கு என்னாச்சு? உங்களை நிர்கதியா நிக்க வச்சிருக்காங்களா? நீங்க எம்எல்ஏவை அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம நடுவுல நிக்கிறீங்களா? பசாத நீங்க அதிமுகவிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அதிமுகவை விட்டு வெளியே வந்தாங்களா? இன்னைக்கு அதே அதிமுகவினர் என்ன பண்றாங்க? தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ திடீர்னு இந்த ராஜினாமா விவகாரம் திடீர்னு நடக்குது. உடனே என்ன பண்றாங்க? தாவேக்கால போய் இணையறாங்க. எங்கேயோ இடிக்குது அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சு என்ன பண்ணாங்க? புகார்கள் கூட கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இதுதான்ப்பா இருக்கும், அவங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு அதிமுகவுல போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் என்ன வேதனைப்படுறாங்க? இங்க இருந்து போனவங்க அங்க எல்லாருமே பதவியில அனுபவிச்சிருந்தவங்க தான் போறாங்க. அவங்க நார்மலான தொண்டன் கிடையாது, அடிமட்ட தொண்டன் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. பதவி எங்க இருக்குதோ அங்க போய் ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில இருக்கிறதுனால தாவேக்காவுக்கு போனவங்க நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவுக்கு தாவ மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா உறுதிப்பட நிக்கிறவன் தான் அதிமுக. ஆனா இதே திமுக 10 வருஷம், இதே அதிமுக ஆட்சி காலத்துல 2 வாட்டி 10 வருஷம், கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும்போது 14 வருஷம், இங்க ஜெயலலிதா இருக்கும்போது 10 வருஷம் திமுக உடையாம இருந்தது. திமுக எம்எல்ஏக்கள் வெளியேறாம இருந்தாங்க. அவன் உண்மையான விசுவாசி, அவன் திமுக காரன். ஆனா இங்க இருந்து பதவிக்காக வெளியே போறாங்களே, இவங்களா உண்மையான அதிமுக காரன் கிடையாது, உண்மையான விசுவாசிகள் கிடையாது அப்படின்னு அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இன்னைக்கு தோல் உரிச்சு காட்டுறாங்க. இப்ப நீங்க எதை நோக்கி அங்க போனீங்களோ அங்க உங்க ஆசை நிறைவேறாம போயிருச்சா? நம்ம அங்க போய் எம்எல்ஏ இடைத்தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், அப்படி இப்படி கனவு கோட்டை கட்டினீங்களா? அந்த கனவை தகர்த்துப்பட்டுச்சா? ஏன்னா இங்க நீதி வென்றது அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? குக்கரிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்து கேலி கிண்டல் செய்யறாங்க. ஏன்னா நீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க சார். ஆனா இப்போ அங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம ஒண்ணுமே இல்லாம நிக்கிறீங்களே அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விஜயனுடைய ஈர்ப்பினால நம்ம அங்க போயிட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி உண்டு, அமைச்சர் பதவி உண்டு அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. இந்த 5 இடைத்தேர்தல் ஏன் ரத்து செஞ்சாங்க? அங்க ஆல்ரெடி ஒரு குளறுபடி நடந்திருக்குது. சோ அதை தீர விசாரிச்சிட்ட பிறகுதான் நீங்க இந்த இடைத்தேர்தல் நடத்தணும். இல்ல இடையில ஒரு இடைத்தேர்தல் நடத்திட்டு அங்க வேற ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அங்க திரும்பவும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி தானே இங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப எப்படி இடைத்தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திலும் என்ன பண்ணிருக்கிறாங்க? முறையிட்டு இருக்கிறாங்க. சோ தேர்தல் ஆணையமும் இங்க வந்து பதிலடி கொடுத்திருக்கு. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் ஐயா நீதிபதி ஐயா என்ன பண்ணிருக்காரு? தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப விஜய் அவர்கள் கரூருக்கு போட்ட எஃபர்ட் எல்லாம் என்ன ஆச்சு? அம்புட்டு வேஸ்டா போயிருச்சு. போய் நீங்க சொன்னீங்களா மக்களே தீய சக்தி இடைத்தேர்தல வெளுத்து 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 வாங்குங்க அப்படின்னு. இன்னைக்கு உங்களை வெளுத்து வெளுத்துன்னு வாங்கிட்டாங்களா? எதுக்கு நீங்க தேவையில்லாம அங்க போயிட்டு இப்படி கூவுறீங்க, கதறீங்க அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எந்த நோக்கத்துக்காக கரூருக்கு போனீங்க? எதுக்காக போனீங்க? அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருக்கா? இங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சார். நீங்க பிளான் போட்டது ஒண்ணு, ஆனா கடவுள் நினைச்சது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தானே இங்க இருக்குது. சோ எது இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியல? மக்களுக்கானது செய்ய முடியல. நீங்க ஆசைப்பட்டது இங்க ஆசை உங்களுக்கு பேராசையில முடிஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு கரூருக்கு போனது ஒண்ணு, என்ன செயல் திட்டங்களுக்காக போனீங்க? அது நிறைவேறிச்சா? கிடையாத. இடைத்தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஆளே இல்லாத கடைக்கு எதுக்கு சார் டீ ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி தானே ஆயிடுச்சு. இடைத்தேர்தல அங்க நடத்தலையா? இவர் போய் இடைத்தேர்தல வாக்கு சேகரிச்சுட்டு வந்திருக்காரு. அம்புட்டு ராஜதந்திரமும் வீணா போயிருச்சு. இன்னும் பயிற்சி வேணுமோ அப்படின்னு விஜய் அவர்கள் யோசிக்கிறாரா? ஏன்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரூர் பயணத்தை அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு? தவிர்த்திருப்பாரு அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா இங்க இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ட்விஸ்ட் பயங்கரமா இருந்திருக்கு. ஏன்னா கரூர்ல நிச்சயமா எல்லாத்திலயும் இவங்க வந்து ஜெயிச்சிட்டோமாரான்னு சொன்னாங்களா? இப்ப என்னாச்சு? ஏன்னா சட்டம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு இங்க ப்ரூவ் ஆயிருக்கு. நீதி வென்றது அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். சோ இந்த 5 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் கிடையவே கிடையாது. என்னன்னா 2 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தீங்க, மதுராந்தகமும் தாராபுரமும். இதுல வேணா நீங்க இடைத்தேர்தல் நடத்தீங்க, மீதி 5 தொகுதிக்கும் இங்க வந்து தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இதோட விசாரணை திரும்ப 31ஆம் தேதி வருது. இந்த மாசம் 31ஆம் தேதி வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல விஜய் அவர்கள் என்னென்ன குளறுபடி செய்ய போறாரு, இதனால மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சூட்டோட சூட்டா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை இதனாலதான்
தேர்தல் ஆணையம் வந்து இப்ப இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க மத்த மாநிலத்துக்குலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ, எதுக்குப்பா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அங்க பிரச்சனையா இருக்குது, ஏற்கனவே 4-5 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுவே இன்னும் ரிசல்ட் வரல, இப்ப இடைத்தேர்தல் சந்திச்சுட்டு அது வேற சிக்கலாயிட்டு, எதுக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கூட இப்ப நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஆனா எப்படியா இருந்தாலும் விஜய் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும். கரூர்ல போய் பாஸ் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு வச்சாரு. ஆனா கரூர் உங்களை எப்பவுமே தோற்கடிக்குது சார், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கரூர்ல தயவு செய்து நீங்க விட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு கரூர் எப்ப பார்த்தாலுமே ஒரு கருப்பா மாறுது, அது வேண்டாம் அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். கரூர்ல இவர் நினைச்சிட்டு போனது ஒண்ணு, ஆனா இங்க நீதிமன்றம் வச்சது ஒண்ணு அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். சோ இந்த கரூர்ல இடைத்தேர்தல்ல இவர் ஜெயிச்சிடலாம், இடைத்தேர்தல்ல நீங்க வாக்கு போடுங்க, நான் இப்பவே பிரச்சாரத்துக்கு வந்துட்டேன், அப்பெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா நீதிமன்றம் நங்குன்னு வச்சது ஒரு கொட்டு அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். இந்த 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.